அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு சிலுவையிலே எப்படி நம்முடைய பாடுகளை அனுபவித்தார் என்ற அந்த சத்தியத்தை இயேசு கெத்செமனை தோட்டத்திலே கைது செய்யப்பட்ட அந்த வேளையிலிருந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கழித்து சிலுவையிலே அவர் மரிக்கும் வரை உள்ள அந்த சம்பவங்கள், அவர் எப்படியெல்லாம் பாடுகளை அனுபவித்தார் என்ற அந்த காரியத்தை ஒவ்வொன்றாக என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். இந்த வாரம் அதை தொடரப்போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசு சிலுவையில் எப்படி நமக்காக பாடுபட்டார் என்பதை மிக தெளிவாக துல்லியமாக பாருங்க. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறதை கிட்டத்தட்ட இயேசு சிலுவையில் பாடுபடுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எப்படி பாடுபட்டார் என்பதை ஏதோ இயேசு பாடுபடும்போது நேரில் அங்கே பேதுருவோடு கூட நின்று நேரில் பார்த்த மாதிரி அவ்வளவு துல்லியமாக இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுப்பட்ட பாடுகளை அப்படி அவ்வளவு தெளிவாக இங்கே என்ன செய்கிறார், தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியானவர் மூலம் உரைக்கிறார் பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு சிலுவையில் எப்படிலாம் நமக்காக பாடுகளை அனுபவித்தார் நம்முடைய பாவங்களுக்காக என்பதை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். கடந்த 2 வாரம் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு எப்படி தம்முடைய சொந்த சீஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவராக, அசட்டை பண்ணப்பட்டவராக, அவர் எப்படி துக்கத்தால் நிறைந்து பாடுகளை அனுபவித்தார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் எப்படியெல்லாம் பாடுகளை அனுபவித்தார், யூதர்களுடைய அந்த மத தலைவர்கள் கையிலே, போர்ச்சேவர் கையிலே எப்படியெல்லாம் பாடை அனுபவித்தார் என்பதை நாம் அடுத்ததாக பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம் மறுபடியுமாக லூக்கா 22 இப்போ 63 வசனம் மற்றும் 64, 65 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, இயேசுவை கைது செய்வதற்காக பாருங்க யூதாஸ் காரியத்து எத்தனை பேரை கூட்டிகிட்டு போனார்னா பாருங்கள், அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு யூதாஸ் காரியத் பிரதான ஆசாரியர் மற்றும் அங்கே அந்த யூத மத தலைவர்களுடைய மூப்பர்கள் மனதை எந்த அளவுக்கு தவறான விதத்தில் அவர் பேசி அவருடைய மனதை கெடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது பாருங்கள், இயேசுவை கைது செய்ய போனவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய படையே இயேசுவை கைது செய்கிறதுக்கு என்ன செய்யிருக்கு போயிருக்காங்க பாருங்கள். யூதாஸ் காரியத்தோட பார்த்திங்கன்னா ரோம வீரர்கள் கிட்டத்தட்ட 300 600 பேர் பட்டயத்தோடு போயிருக்காங்க. அதுவும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ரோம வீரர்கள்லாம் யாருன்னா சும்மா பொதுவான காவல் படை அல்ல. இவங்கெல்லாம்
பாருங்கள், இயேசுவின் நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் ரோமர்களுடைய ஆட்சிக்கு விரோதமாக அடிக்கடி கலகங்கள் பார்த்திங்கன்னா தேசத்தில் ஏற்பட்டு கொண்டே இருந்ததாம். அதனால் கலகக்காரர்களை அடக்கும்படி பயிற்சி பெற்ற ஒரு விசேஷித்த பாருங்கள் ஒரு இராணுவ பிரிவு, அதில் உள்ள 300லேருந்து 600 வீரர்கள் பார்த்திங்கன்னா இயேசுவை கைது செய்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. அவர்களோடு இன்னும் பார்த்திங்கன்னா தேவாலயத்தின் பாதுகாவலர்கள் அவர்கள் பலர் போயிருந்திருக்காங்க. இப்படி அவங்களாம் எப்படி போனாங்கன்னா பட்டயத்தோடு என்ன செய்திருந்திருக்காங்க, போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். அதாவது இப்போ யூதாஸ் காரியத்து எந்த அளவுக்கு அந்த பிரதான ஆசாரியர் மூப்பர்லேயும் மனதை கெடுத்துருந்துருக்காருன்னா, ஏதோ இயேசு பெரிய ஒரு கலகம் பண்ணி அவர் போய் ஓடி ஒளிஞ்சிருவார், அதனால் அவரை பெரிய படையோடு போய் அடக்குனா தான் அவரை இயேசுவை கைது செய்ய முடியும் என்பது போல் பாருங்கள் ஒரு எண்ணத்தை அங்கே யூத மத தலைவர்கள் மத்தியில் யூதாஸ் காரியத்தை உண்டாக்கி, அதனால தான் அவ்வளோ படை வீரர்களை என்ன செய்திருக்காரு, கூட்டு போயிருந்திருக்கார். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பாருங்கள் இந்த படை வீரர்கள் அவ்வளோலாம் தேவையே இல்லை. அவர் தாமே முன் தம்மையே என்ன செய்கிறார், கைது செய்யப்படும்படி என்ன செய்கிறாரு, தம்மையே என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். பாருங்கள், யூதாஸ் காரியத்து 3½ ஆண்டு காலங்கள் இயேசுவோடு இருந்தும் அவருக்கு இயேசுவை பற்றி அவர் அறியவே இல்லை, அவரை அறியவே இல்லை. அதனால தான் பாருங்கள் இயேசுக்கு துரோகம் செய்கிற ஒரு சீஷனாக அவர் என்ன செய்தார், மாறினார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி சொந்த சீசனால் துரோகத்தை அனுபவித்து கைது செய்யப்பட்டு இப்போது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் முன்பாக நியாயம் விசாரிக்கும்படி கொண்டு போகப்படுகிறார். பாருங்கள், அங்கே நியாயம் விசாரிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவரை கைது செய்து கொண்டு போன அந்த வீரர்களுடைய கையிலே இயேசு துன்பத்தை என்ன செய்கிறார், அனுபவிக்கிறார். அந்த வீரர்கள் என்ன பண்ணாங்களா, இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அவரை என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. அவரை கேலி பண்ணி என்ன செய்கிறாங்க, அவரை அடித்து அவரை என்ன செய்கிறாங்க, துன்புறுத்துகிறார்கள். யோசிச்சு பாருங்கள், படை வீரர்கள்லாம் சும்மா என்ன சாதாரண மனிதர்லாம் எவ்வளோ பெரிய பலவான்களாக இருப்பாங்க. ஒரு இயேசுவை போட்டு பலர் ஏன்னா நிறைய படை வீரர்கள் அங்கே இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் அவரை பரிகாசம் பண்ணி அவரை அடிச்சிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ துன்பத்தை அங்கே இயேசு அனுபவித்திருப்பார் பாருங்கள். இப்படியாக முதலாவது அவரை கைது செய்து கொண்டு போன அந்த படை வீரர்கள் கையில் என்ன செய்கிறார், இயேசு துன்பத்தை அனுபவிக்கிறார். அதுவும் இங்கே அவரை இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள்னு வார்த்தை வருது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த படை வீரர்கள்லாம் என்ன செய்திருக்காங்க, பரியாசம் பண்ணாங்க. அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, சிலரை போல் நடித்து காட்டி அப்படி பரியாசம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இயேசு எப்படிலாம் அற்புதம் பண்ணார். ஒருத்தர் வியாதிக்காரர் மாதிரி போயிட்டு இயேசு சுகமாக்கணுன்னு நான் சுகமாயிட்டேன் பார்த்தியா, இப்படி இயேசு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து அதை ஒரு ட்ராமா மாதிரி நடித்து அப்படி கேலி பண்ணி இயேசுவை அவர்கள் என்ன செய்திருக்காங்க, இயேசுவை வைத்து பரியாசம் பண்ணியிருந்திருக்காங்க பாருங்கள். இயேசு செய்த கிரியைகளெல்லாம் கேலி பண்ணி பரியாசம் பண்ணி அவர்கள் அவரை அடித்திருந்திருக்கிறார்கள். இப்படி இயேசு பாருங்கள் மனதளவிலையும் சரீரத்திலையும் மிகுந்த வேதனைகளை அவர் அனுபவிக்கிறார். அடுத்தது பாருங்கள், இப்போது பாருங்கள், இயேசு பிரதான ஆசாரியன் முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படி பாருங்கள் பிரதான ஆசாரியன் முன்பாக கொண்டு போகப்படுகிறார். பாருங்கள், கொண்டு போகப்படும் போது அங்கே யூத மத தலைவர்களால் அவர் பாடுகளை என்ன செய்கிறார், அனுபவிக்கிறார். பாருங்கள், இப்போது மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 67, 68 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க பிரதான ஆசாரியன் முன்பாக அவர் அங்கே நியாயம் விசாரிக்கப்படுகிறார்.
பொய்யாக இயேசு குற்றம் சாட்டப்பட்டு இயேசு மரண தண்டனைக்கு ஏற்றவர் என்று சொல்லி அங்கே பாருங்கள் தீர்ப்பு செய்யப்படுகிறது பிரதான ஆசாரியனால். இப்படி செய்த பிறகு அங்கே கூடியிருந்த அந்த பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர், அந்த யூத மத தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ இயேசுவை என்ன செய்கிறார்கள் பாருங்கள், அவர் மேலே துப்பி, அவர் முகத்தில் துப்பி அவரை என்ன செய்தாரெல்லாம் குட்டினார்கள்லாம் அடித்தார்கள். எல்லாரும் அவரை என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ரூமில் பாருங்கள் கிட்டத்தட்ட வேத ஆசிரியர் சொல்ல கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட இருந்திருக்கலாமா. யோசிச்சு பாருங்கள், யார் இயேசுவை அடிக்கிறா? சாதாரணமானவர்கள் கிடையாது. அன்றைக்கு அந்த யூத ஜனங்களுக்கு இவர்தான் மேசியா என்று சொல்லி வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்க வேண்டிய பிரதான ஆசாரியன், வேத பாரகர், அந்த மூப்பர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அவரை அடிக்கிறாங்க. யோசித்து பாருங்க, யார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இயேசுவை காண்பித்து கொடுக்கணுமோ அவர்களாலேயே இயேசு என்ன செய்கிறார், துரோகத்தை என்ன செய்கிறார், அனுபவிக்கிறார். பாருங்கள், வேத பாரகர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள் கையில் என்ன செய்கிறார், இயேசு துன்பத்தை அனுபவிக்கிறார். அவர்கள் பாருங்கள் துப்பி அடிக்கிறார். யோசித்து பாருங்கள், பலர் நம்ம முகத்தில் துப்பி அடித்தா எவ்வளோ வேதனை பாருங்கள். குறிப்பாக யூதர்கள், இயேசுவின் நாட்களில் உள்ள யூதர்கள் கலாச்சாரத்தில் ஒருத்தர் மேல் துப்பப்படுறது அவமானத்துக்கு அடையாளமாக என்ன செய்து இருக்குது பாருங்கள். அப்போது இயேசு அங்கே அவமானத்தையும் நிந்தையும் என்ன செய்கிறார், சுமக்கிறார். பாருங்கள், அவமானத்தையும் நிந்தையும் சுமந்து பாருங்கள் அநேகர் அவரை அடிக்கிறதை என்ன செய்கிறார், அனுபவிக்கிறார். எவ்வளோ வேதனை பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதிகாலை வேலை கிட்டத்தட்ட 3லேருந்து 5 மணிக்குள்ளே இதெல்லாம் என்ன செய்யுது, நடக்குது பாருங்கள். இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு அந்த அந்த ஒரு நாள் அந்த இரவு கைது செய்யப்பட்ட பிறகு பாருங்கள், நியாயம் விசாரிக்கும்படி ஒவ்வொருத்தர் வீடாக ஒவ்வொரு இடமா அழைக்கப்படுகிறார். பாருங்கள், முதல்ல காய்பா என்ற பிரதான ஆசிரியனுடைய மாமன் அவருடைய வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறாரு. அங்கேருந்து காய்பாவின் இடத்தில் கொண்டு வரப்படுகிறார். பாருங்கள், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நியாயம் விசாரிக்கப்படுகிறார் இயேசு. அதுக்கப்புறம் அது யூதர்களுடைய பார்த்திங்கன்னா விதிகளின்படி அது சட்டப்பூர்வமாக இல்லாதனால சூரியன் உதித்தக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரதான ஆசிரியர் முன்பாக அவர் பாருங்கள் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். பின்பு அங்கிருந்து பிலாத்து முன்பாக கொண்டு போகப்படுகிறார். பிலாத்து இடத்திலிருந்து ஏரோதனிடத்தில் கொண்டு போகப்படுகிறார். ஏரோதனிடத்திலிருந்து திரும்பவும் பிலாத்தினிடத்தில் கொண்டு போகப்படுகிறார். இப்படி இயேசு பாருங்கள் நியாயம் விசாரிக்கப்படுகிற என்ற பேரில் அந்த இரவு வேளையில், அதிகாலை வேளையில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அலக்களிக்கப்படுகிறார். அலக்களிக்கப்பட்டு யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு முறையும் அவரை கொண்டு போகும்போது பாருங்கள் அவரை எவ்வளோ பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அதை நடுவில் அவரை அடிக்கவும் என்ன செய்கிறாங்க. யோசித்து பாருங்கள், எவ்வளோ வேதனைகளை அவர் அனுபவித்திருப்பார் பாருங்கள், மிகுந்த வேதனை. இப்போது பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் உதிர்ச்சிருச்சு. 6 மணிக்கு மேலே முதல்ல பிரதான ஆசாரியனாகிய காய்பா முன்னாடி விசாரிக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இந்த யூதர்களுக்கு மரண தண்டனை கொடுக்குற அதிகாரம் இல்லாதனால பிலாத்தினிடத்தில் இப்போ இயேசு என்ன செய்கிறார், கொண்டு போகப்படுகிறார். பிலாத்தினிடத்தில் போய் பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. ஆனால் பிலாத்து பாருங்கள் அந்த குற்றச்சாட்டு எல்லாமே பொய்ன்னு அவர் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு. இப்போ லூக்கா 23ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அப்போ பாருங்கள், பிலாத்துக்கு தெரியுது இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாம் என்னது, பொய், ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லைன்னு சொல்லி அவர் தீர்க்கிறார். ஆனாலும் கூட பாருங்கள், ஜனங்கள் இயேசு அன்னைக்கு எப்படியாவது மரண தண்டனைக்கு உட்படுத்தி விட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தில்
பிரதான ஆசாரியரும் அவர் கூட இருந்த ஜனங்களும் இருந்தபடினால பாருங்கள், இப்போது பிலாத்து அதுலேருந்து தப்ப முடியாமல் பார்த்திங்கன்னா அடுத்தது ஏரோது இடத்துல என்ன செய்கிறாரு, இயேசுவை நியாயம் விசாரிக்கப்படும்படி அனுப்புகிறார். ஏனென்றால் இயேசு ஊழியம் செய்த அந்த கப்பர்நகும் அந்த பகுதியெல்லாம் கலிலேய பகுதி. அந்த நேரத்தில் இந்த ரோமர்கள் ஏரோதை தான் அந்த பகுதிக்கு தலைமை அதிகாரியாக வைத்திருந்தாங்க பாருங்கள். அதனால் ஏரோதின் இடத்துல அனுப்புகிறாரு. ஏரோதும் பாருங்கள், இயேசுவின் இடத்துல ஒரு குற்றமும் காணாமல், ஆனால் அங்கே ஏரோது தன்னுடைய போர் வீரர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறார், அங்கே இயேசு என்ன செய்கிறாரு, துன்பப்படுத்துகிறார் பாருங்கள். வாசிக்கலாம். இப்போது லூக்கா 23ஆம் அதிகாரம் இப்போது பாருங்கள் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடே கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். அப்போ பாருங்க எப்படி அன்றைக்கு இயேசு கைது செய்யப்பட்டு பாருங்க அந்த போர் சேவர் கையில், அடுத்தது பிரதான ஆசாரியன் மூப்பர்கள் கையில், வேதப்பாரர் கையில், அடுத்தது இப்போ இங்கே ஏரோது மற்றும் அவனுடைய போர் சேவர் கையினால் மறுபடியும் பரியாசம், நிந்தனை, அடிக்கப்படுற பாருங்க அந்த வேதனையை இயேசு என்ன செய்கிறார், அனுபவிக்கிறார். யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு வேதனை பாருங்கள் அவர் அனுபவிக்கிறார். பலர் சேர்ந்து அவரை பரியாசம் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆளை பலர் சேர்ந்து பரியாசம் பண்ணி அடித்தாங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ வேதனையை இயேசு அனுபவிச்சிருப்பார் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எதற்காக இவ்வளவு பாடுகளை இயேசு அனுபவித்தார். நாம் வாசித்தோம் அல்லவா, ஏசாயா பாருங்கள் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன செய்தார், அங்கே சுமந்தார். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு அடியும் எதற்காக நாம் இந்த உலகத்தில் பாருங்கள் பல்வேறு விதத்தில் பாடுகளையும் துக்கங்களையும் என்ன செய்கிற அனுபவிக்கிறோம். மனுஷரால் வரும் நிந்தனை, மனுஷரால் பாருங்கள் பல நேரத்தில் நம்ம அலக்களிக்கப்படுகிறோம். மனுஷரால் அவமானங்களை என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு அன்பு தாயார் எப்படி பாருங்கள் அவர்கள் மனுஷர் கையில் அவமானத்தை அனுபவித்தாருன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய கணவர் இறந்து விட்டார், நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஆனால் என்னோடய பக்கத்து வீட்டுக்காரங்க என் பேரில் தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி இப்போ நான் இருக்கிற வீட்டு ஓனர் என்னை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் நான் ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு தங்களுடைய துன்பத்தை பகிர்ந்து கொண்டார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி பாருங்கள் மனுஷர்களாகிய நாம் இந்த உலகத்தில் சக மனுஷரால் நாம் அவமானத்தை, நிந்தையை, பல விதத்தில் வேதனைப்படுத்தப்படுகிறதை, அலக்களிக்கப்படுகிறதை நாம் என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம். சில வேளையில் பாருங்கள் சிலர் ஞானம் இல்லாமல் கடனை வாங்கி கடைசியில் அதனால் வர்ற நிந்தையை என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. வேதனைகளை அனுபவிக்கிறாங்க, அவமானப்படுத்தப்படுகிறதை அனுபவிக்கிறாங்க. அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நமக்கு இன்றைக்கி என்ன செய்யணும், விடுதலையை தரணும். தருவதற்காக தான் மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை அவர் அங்கே என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், அவமானப்பட்டார், அடிக்கப்பட்டார், அலக்களிக்கப்பட்டார், பரியாசம் செய்யப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். எவ்வளோ வேதனைகள். எதுக்கு? நமக்கு இன்னைக்கு விடுதலை அருளும்படி தான். ஹல்லேலூயா, நமக்கு விடுதலை அருளும்படி தான். இப்போது அடுத்ததாக பாருங்கள் இயேசு எப்படி அவர் நியாயந்தீர்க்கப்படும் போது எப்படி இப்போ பாருங்கள், இப்போது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா விடிய சூரியன் உயித்து இப்போ கிட்டத்தட்ட 6-7 மணியை தாண்டி விட்டது. இயேசு கிட்டத்தட்ட ராத்திரி வேளை 1 மணி அந்த டைமில் அவர் கைது செய்யப்பட்டார். இப்போது பாருங்கள் இரவு முழுதும் தூக்கம் இல்லை, மனுஷர் கையில் அடி, உதை, நிந்தனை, பயங்கரமான வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார். இப்போ வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 மணி என்ன செய்திருக்கோம், தாண்டி இருக்கோம். இப்போ பாருங்கள் இப்போ பிலாத்து முன்னாடி கடைசியாக நியாயந்தீர்க்கப்படும்படி அவர்
அவர் ஏரோது இடத்துலேருந்து கொண்டு வரப்பட்டு பிலாத்து முன்னாடி நிறுத்தப்படுகிறார். பிலாத்து பார்க்கிறாரு, இந்த ஜனங்கள் இயேசுவை மரண தண்டனைக்கு உட்படுத்தி ஆகணுங்கிற வைராக்கியத்தில் இவங்க பெரிய கலகத்தை உண்டு பண்ணாலும் உண்டு பண்ணிடுவாங்கிறத உணர்ந்ததுனால, ஆனால் அவர் இயேசுவின் இடத்துல ஒரு குற்றத்தை என்ன செய்யலை, காணலை. அடுத்தது ஏரோதும் என்னது விசாரித்து பார்த்துட்டு இயேசுவின் இடத்துல ஒரு குற்றத்தையும் என்னது கண்டுபிடிக்க முடியல. அதனால் இயேசுவை எப்படியாவது விடுதலை செய்திடணுங்கிற ஒரு முயற்சியில் கடைசி முயற்சியாக பாருங்கள், பஸ்கா பண்டிகையினப்பம் பார்த்திங்கன்னா ஜனங்களுக்காக ஒருவரை பாருங்கள் விடுதலையாக்குவது பிலாத்தினுடைய ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போது அந்த வழக்கத்தின்படி எப்படியாவது இயேசுவை விடுவிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஜனங்களிடத்தில் என்ன செய்கிறார் கேட்குறாரு. இப்போ லூக்கா 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு 17, 18, 19 வாசிக்க கேட்போம். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாய் இருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து ஜனங்களிடத்தில் கேட்குறான், உங்களுக்கு பரபாஸ் என்ற ஒரு மோசமான குற்றவாளியை விடுதலையாக்கணுமா அல்லது இயேசுவை விடுதலையாக்கணுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவன் ஜனங்களிடத்தில் என்ன செய்கிறான், கேட்குறான். இப்போ இந்த பரபாஸ் அப்படிங்கிற மனிதன் பாருங்கள், இவன் யார், பயங்கரமான மோசமான குற்றத்துக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவன். பெரிய அங்கே கலகத்தை உண்டு பண்ணி அவன் கொலை செய்திருக்கிறான், மோசமான குற்றங்களை செய்தவன். ஜனங்களிடத்தில் கேட்கிறான். ஜனங்கள் எல்லாரும் பாருங்கள் அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, இயேசுவை என்ன பண்ணும், சிலுவையில் அறையும். இயேசுவை சிலுவையில் அறைந்து பரபாசை எங்களுக்கு என்ன செய்யும், விடுதலையாக்கும் என்று சத்தம் போட்டு கேட்டாங்களாம். யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாருங்கள். இயேசு யார்? 3½ ஆண்டு காலங்கள் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்தார். அவர் சென்ற இடமெல்லாம் வியாதியஸ்தரை குணமாக்கினார். 3½ ஆண்டு காலங்களில் பாருங்கள் ஜனங்கள் அவ்வளோ வியாதிப்பட்டிருந்தாங்க. எல்லாருடைய வியாதியும் அவர் என்ன செய்தார், சுஸ்தமாக்கினார். தம்மிடத்தில் வந்த எல்லோருடைய வியாதியை சுஸ்தமாக்கி எல்லோருக்கும் அவர் என்ன செய்தார், நன்மை செய்தார். ஆனால் தம்முடைய நன்மையை பெற்ற ஜனங்கள் இப்போது என்ன சொல்கிறாங்க, இயேசுவை பார்த்து, இயேசுவை என்ன செய்யும், அகற்றும், அவரை சிலுவையில் அறையும், எங்களுக்கு பரபாசை என்ன செய்யும், விடுவின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ வேதனையான காரியம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இதில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான சத்தியம் இருக்குது பாருங்கள். இந்த பரபாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் பிதாவினுடைய மகன் என்று அர்த்தம், சன் ஆஃப் அ ஃபாதர். அதான் பரபாசனுடைய வார்த்தை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுதான் பிதாவினுடைய ஒரே குமாரனாக என்ன செய்தார், இருந்தார். ஆனால் இப்போது தேவனுடைய திட்டம் என்ன, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறது மூலம் பாவிகளாக இருக்கிற பரபாசை போல மோசமான பாவிகளாக இருக்கிறவர்களும் பிதாவினுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக என்ன செய்யப்படணும், மாற்றப்படணும். அப்போது யோசித்து பாருங்கள், அதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்ததுனால தான் அன்றைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மோசமான குற்றம் வகித்த இந்த பரபாஸ், கொலைபாதகனாக இருந்த இந்த பரபாஸ் பாருங்கள் விடுதலையாக்கப்படுகிறான். இயேசுவோ சிலுவையில் என்ன செய்தார், அறையப்பட்டார். பரபாசனுடைய பாவத்துக்காகவும் அவர் சிலுவையில் என்ன செய்தார், அறையப்பட்டார். சிலுவையில் இயேசு இந்த பரபாசனுடைய பாவத்தை சுமந்ததுனால தான் இந்த பரபாஸ் என்ன செய்யப்பட்டான், விடுதலையாக்கப்பட்டான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றும் கூட பாருங்கள் நாம் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறோம். ரோமர் 3:23 சொல்லுது, நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிற்றோம். ஆனால் இப்படிப்பட்ட பாவிகளாகிய நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படிக்குத்தான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மையே சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமக்கும்படி ஒப்பு கொடுத்தார்.
நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். பாருங்க, அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததுனால தான் இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய மகன்களாக மகள்களாக மாற்றப்படும் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவ பிள்ளைகளே, இப்படி தான் இயேசு நமக்காக பாடுபட்டார். இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பாருங்கள், அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக நம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா, இந்த நாளிலே நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் நாங்கள் மனுஷரால் நிந்தனை, அவமானம், பரியாசங்களை அனுபவிக்கிறோம், அலக்களிக்கப்படுகிறதை அனுபவிக்கிறோம். எங்களுடைய தவறுகளால் ஆண்டவரை நாங்கள் பல வேதனைகளை அனுபவிக்கிறோம், துக்கங்களை அனுபவிக்கிறோம். அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படிக்கு தானே ஆண்டவரே நீர் சிலுவையில் எங்களுக்காக மனுஷருடைய கையிலே அவ்வளவு அடிக்கப்பட்டு ஆண்டவரை நிந்தனையை அனுபவித்தீர் என்று இந்த நாளில் பார்த்தோமே. இந்த நாளில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனுஷரால் வரும் நிந்தனையினால், அவமானப்படுத்தப்படுகிறதுனால் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே யாரெல்லாம் ஒருவேளை அநீதியான விதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தவறான விதத்தில் குற்றம் சாட்டப்பட்டு ஆண்டவரே நிந்தனை, அவமானத்தை யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ, இந்த நாளிலே இயேசு சிலுவையில் பட்ட அந்த பாடுகளாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய தழும்புகளால் ஒரு சுகமும் அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலையும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். எந்த இடத்துல அவமானத்தை அனுபவிக்கிறார்களோ அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை நீர் நன்மையாய் மாற்றி உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் வேறு சிலர் யாரெல்லாம் தாங்கள் செய்த தவறுகளால் அவமானத்தின் நிந்தனையாக அனுபவிக்கிறார்களோ, இந்த நாளிலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே உடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். அதன் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களுடைய பாவத்தை ஆண்டவரை மன்னித்து இந்த நாட்களிலே அவர்களுடைய வாழ்வில் அனுபவிக்கிற அந்த அவமானம், நிந்தையிலிருந்து கூட நீர் அவர்களுக்கு விடுதலையை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், குறிப்பாய் கடனை வாங்கி கொண்டு திரும்ப செலுத்த முடியாமல் அவமானப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் நாளில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அந்த சூழ்நிலையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். வாங்கிய கடனை திரும்ப செலுத்துவதற்கான பலன் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, அப்படி செய்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த நாளில் இயேசுவை அறியாதவர்களாய் உடைய பிள்ளைகளாக இல்லாமல் தூரமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே அவர்களுடைய பாவத்துக்காக தான் நீர் சிலுவையில் மரித்தீர். அவர்கள் தேவனுடைய மகள்களாக மாற்றப்படும்படி தான் மரித்தீர் என்று பார்த்து இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் தேவனுடைய மகள்களாக மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க ஒரு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.